போகமா மகரிஷி அவர்கள் எவ்வாறு சக்தி வாய்ந்த நிலைகளை பெற்றார் என்பதை ஞானகுரு அவர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அதிலே அவர் ஆரம்ப காலத்தில் சிறுவனாக இருக்கும் பொழுது அவருடைய இயக்கத்திலே பெற்ற சக்தி வாய்ந்த உணர்வுகளை ஞானகுரு உபதேச வாயிலாக உணர்த்தியதை இன்று நாம் பார்ப்போம். காரணம், போகமா மகரிஷி அவர்கள் இந்த காட்டிலே மிதந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சக்திகள் அனைத்துமே குரு காட்டிய வழியில், அதாவது குரு என்றால் இங்கே காளிங்கராயன் அவருக்கு குருவாக அமைந்தார் என்று சொல்லுவார்கள். அந்த அவர் காட்டிய நிலைகள் கொண்டுதான் தன் உடல் இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஆற்றல் மிக்க சக்தியாக வளர்த்து கொண்டார். காரணம், அவர் வளர்த்து கொண்டதற்கு முக்கிய காரணமே அவர் மிகவும் வறுமையிலே வாடியவர். அது மட்டுமல்ல, தந்தை ஆரம்பத்திலே அவர் உடலை விட்டு பிரிய நேருகின்றது. அதே சமயத்தில் அவருடைய தாயும் ஒரு விஷம் கொண்ட பாம்பினால் தீண்டப்பட்டு அந்த தாயும் இறக்க நேருகின்றது. ஆக அந்த சந்தர்ப்பத்திலே தான் அந்த வறுமையின் எல்லை கடந்த நிலை வரும்பொழுது தன் தாய் தந்தையை எண்ணி வறுமையின் நிலையிலும் அனாதையாக சுற்றி திரிகின்றார். அந்த இயக்கத்திலேயே அப்பொழுது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்த இளம் பருவத்தில் திரிந்த உணர்வுகள் தான் எந்த விஷத்தால் தீண்டப்பட்டு அந்த தாயும் உடலை விட்டு பிரிய நேர்ந்ததோ அந்த உணர்வை இவருக்குள் வலு கூடி ஞானத்தை வளர்க்கக்கூடிய வாய்ப்பாக அமைகின்றது. அப்பொழுது அவர் அந்த கால வழக்கப்படி சூரியனைத்தான் கதிரவனைத்தான், காரணம் அதுதான் உலகிற்கு வழிகாட்டி என்று வழங்கிய காலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகவே வானத்தை நோக்கி அந்த சூரியனை கதிரவனின் ஒளிக்கதிரை அவர் ஊடுருவி பார்க்கின்றார். அதையே ஏங்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த சிசு, அந்த குழந்தை தான் பின்னாடி அதற்கு போகர் என்று காரணம் பெயர் பெற்றது. ஆனால் குழந்தை பருவத்திலே இப்படி சுழன்று வரும்பொழுது தன் குடும்ப வறுமையிலிருந்து மீள்வதற்காக தன்னை தற்காத்துக் கொள்ளும் நிலையாக அந்த வானை நோக்கி அவர் ஏங்கிக் கொண்டிருந்தார். அது சமயம் அந்த குழந்தை பருவத்திலே அவரை அறியாது அவருடைய இயக்கம் எந்த அளவிற்கு அவர் ஏங்கினாரோ, காரணம் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, வறுமையின் சூழ்நிலை காரணமாக அனாதையாக இருக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய, அதுவும் சிறு குழந்தையாக இளம் பருவத்தில் இருக்கப்படும் போது எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் உந்தும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலைகளில் தான் அவருடைய இயக்கத்தினால் கதிரவனையை ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உணர்வுக்குள் சிக்கப்படுகின்றது. அந்த காந்த சக்தி அதனால்தான் அவருக்குள் கூடுகின்றது. சும்மா சாதாரணமாக அல்ல. ஏனென்றால் இன்று நாம் சொல்லக்கூடிய இயக்கம் என்பது வேதனைப்பட்டோ அல்லது துயரப்பட்டோ சொல்லுகின்றோம். ஆனால் அவர் சூரியனை உற்று பார்த்து இயங்கப்படும் போது இந்த காந்த சக்தியும் அவருக்குள் கூடுகின்றது. ஏனால் நாமும் ஆரம்ப நிலையில் ஞானகுரு நமக்கு இந்த சூரியனுக்குள் இந்த பிரபஞ்சம் விஷத்தன்மை ஆகாத பொழுது இந்த சூரியனுடைய காந்த சக்தியைத்தான் முதலில் தியானித்தோம். அதன் பின் தான் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பெறக்கூடிய தகுதி மற்றும் அதுபோலதான் அவர்களுடைய உடலுக்குள் இந்த காந்த சக்திகள் அவர் அறியாமலேயே 5300 ஆண்டுகளுக்கு முன்பு கதிரவனை உற்று பார்த்து அவருக்கு அது கிடைக்கப் பெறுகின்றது. அந்த விஷத்தினால் தாய் தந்தை தீண்டப்பட்டு மடிந்த அந்த இயக்க உணர்வு கொண்டு அவர் அந்த கதிரவனையே வணங்கி விண்ணை நோக்கி ஏகி அந்த சூரியனையே இறைவனாக கருதி அதையே ஏங்கி திரும்ப திரும்ப அந்த உணர்வுக்குள் அவர் ஏங்கி சுழன்று வரும்பொழுதுதான் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள், அந்த ஆற்றல், அதை இவருடைய சுவாசத்தினால் சுவாசிக்க அதுவே அவருக்குள் பிரம்மமாகின்ற, பிரம்மம் என்றால் உயிரிலே பட்டு அந்த சூரியனுடைய காந்த சக்தி வழிகூடி இப்பொழுது எப்படி ஞானகுரு நமக்கு சூரியனுடைய காந்த சக்தி ஆரம்பத்தில் தியானிக்கும்படி சொல்லி பின் அதற்கு பின் வழிப்படியாக மகரிஷி உணர்வை, சப்தரிஷி உணர்வை, சப்தரிஷி மண்டல உணர்வை, அகசியம் துருவனாகி துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான உணர்வு எவ்வாறு அந்த வலுக்கூட்டிய நிலையில் நாம் பெரும்படி செய்தாரோ அது நமக்குள் சிருஷ்டியாகும்படி செய்தாரோ இதைத்தான் ஆரம்பத்தில் அந்த சிறு வயதில் 5300 ஆண்டுகளுக்கு முன் போகமா மகரிஷிக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைத்து அவர் அதைத்தான் காளிங்கராயன் இவருக்கு பிரம்மமாக கொடுத்ததாக சரித்திரமும் கூறுகின்றது. காவியங்களிலும் கருத்துக்களிலும் இதைத்தான் காட்டப்பட்டது. ஞானகுரும் அந்த விளக்கத்தை தான் கொடுக்கின்றார். அது காளிங்கராயன் என்றால் தாய் தந்தையினுடைய நிலைகள் அவர்கள் விஷத்தால் தீண்டி விஷமால் தாய் மடியும் பொழுது அந்த வலுவே, ஏனென்றால் கடினம் விஷம் கொண்ட பாம்பு அது, அந்த விஷமே இவருக்குள் இந்த உணர்ச்சிகளை தூண்டி, ஏனென்றால் தாய் துடித்தது மரணமடையும் நிலைகள் இவருக்குள் அந்த வேக உணர்வுகள் உந்தப்பட்டு அதை கொண்டு ஏங்கி அந்த கதிரவனை இயங்கும் பொழுதுதான், என்றால் துருவ நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களுடைய சக்தியை எடுத்தது, நஞ்சை ஒடுக்கி ஒளியாக மாற்றக்கூடிய சக்தி பெற்றது. ஆக அத்தகைய சக்தி வாய்ந்த உணர்வை கவர வேண்டும் என்றால் அதற்குண்டான ஆற்றல் வேணும். ஆக விஷயத்தினுடைய தாக்குதல் தாய் எப்படி மடிந்ததோ அந்த காளிங்கராயன் என்பதை இங்கேதான் இதைத்தான் சுட்டிக்காட்டி ஞானகுரு அவர்கள் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை, பேரருள் பேரொழியை இவருடைய சுவாசத்தில் ஈர்க்கப்பட்டு அந்த மகர்ஷிகள், அதாவது அகசியன், அவனுக்கு பின் வந்த ஒவ்வொரு ரிஷிகளும் வானியல் தத்துவத்தை எப்படி உணர்ந்தார்களோ அந்த ஆற்றல் இவருக்குள் பிரம்மமாகின்றது, உருப்பெறுகின்றது.
இவருக்குள் ஏங்கி தவித்த உணர்வுகள் தான் சிறுக சிறுக இவருக்குள் சேர்க்கப்பட்டு அந்த உணர்வின் துணை கொண்டு எப்படி பட்சியை அம்பாள் எய்யப்பட்டு அது அடுத்த பட்சியும் அம்பாள் எய்யக்கூடிய நிலைகள் வான்மையை அவருடைய வாழ்ந்த காலத்தில் செய்யப்படும் பொழுது அந்த பட்சியினுடைய பாச உணர்வு அவருக்குள் தைக்கப்பட்டு அவருடைய சந்தர்ப்பம் அவருக்கு அந்த பாச உணர்வுகள் இவருக்குள் உந்தப்பட்டு இவர் எப்படி வானை நோக்கி ஏங்கி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சுவாசித்து இவருக்கு அந்த ஞானம் எப்படி கிடைத்ததோ இதை போன்றுதான் தாய் விஷத்தின் தன்மையால் தாக்கப்பட்டு மடிந்த நிலைகள் கொண்டு அதே ஏக்க உணர்வு கொண்டு அந்த இளம் பருவத்தில் போகர் சிறு வயதிலேயே ஏங்கி தவித்த உணர்வுகளுக்குள் தான் சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திரம் என்று சொல்கின்றமே அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அந்த இளமை பருவத்திலேயே ஏங்கி தவிக்கும் தாயின் உணர்வு அந்த தாயினுடைய உணர்வுகளும் இவருக்குள் ஊக்கம் கொடுக்கின்றது வலு கொடுக்கின்றது அந்த உணர்வு கொண்டு ஏங்கி தவித்து அதனுடைய சுவாசிக்கப்பட்ட உணர்வுகள் தான் துருவ நட்சத்திரத்தின் அந்த உணர்வுகள் அந்த அணுக்களை இவர் சுவாசிக்க நேருகின்றது. இதுவே போகர் சிறு வயதில் இளம் வயதில் அவருடைய சந்தர்ப்பம் துருவ நட்சத்திரத்தினை பெறக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. ஆக அந்த சக்தியை நாமும் பெறுவோம். அந்த இளம் வயதில் சிறுவனாக இருக்கும் பொழுது ஏங்கி அவர் சுவாசித்த அந்த காளிங்கராயனால் பிரம்மமாக கொடுக்கப்பட்ட அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் ஏங்கி பெறுவோம். அந்த போகரை போன்று நாமும் சக்தி வாய்ந்த விண்ணுலக ஆற்றலை பெறுவோம். அந்த போகமா மகரிஷியை போன்று நாமும் இந்த உலகுக்கு ஒரு வழிகாட்டியாக நாம் வளர்வோம், வாழ்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.